தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஒரு செழிப்பான கிராமத்தில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சில காலம் கழித்து அந்த கிராமத்தில் மழை இல்லாமல் வறட்சி பரவ தொடங்கியது. மழை இல்லாம விவசாயமே செய்ய முடியல. இந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். ஆமா, நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கடவுளுக்கு பரிகாரம் செய்யணும். கடவுளே எங்களை காப்பாத்து, வழிபாடு முடிந்த பிறகும் மழை வராததால் மக்கள் வெளியூர் செல்ல திட்டமிடுகின்றனர். நம்ம எல்லாரும் வெளியூர் போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். சாப்பாடு இல்லாம எவ்வளவு நாள் தான் பட்டிக்கலாம். வேலன் ஒருவனுக்கு மட்டும் அந்த ஊரை விட்டு வெளியே வர மனம் வரவில்லை. அவன் தன் வீட்டு தோட்டத்தில கிணறு தோண்ட ஆரம்பித்தான். முழு நம்பிக்கையோடு தன் முழு உழைப்பையும் கொடுத்து தூண்டிக்கொண்டே இருந்திரியான். நாட்கள் சென்றன. ஒரு நாள் வேலன் கிணறு தோண்டிக் கொண்டிருக்கும் போது பாறையின் அருகிலிருந்து ஒரு துளி நீர் அவன் முகத்தில் பேச்சடிச்சது. அவன் துள்ளி எழுந்து உற்சாகமாக கிணறினை வெட்டினான். அந்த கிணற்று தண்ணீரை கொண்டு வேலன் மீண்டும் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். பொலிவு இழந்து நின்ற தனது கிராமத்தை அவன் கடின உழைப்பால் மீண்டும் செழிப்பாக்கி காட்டினான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்.